அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். ஓம் நமச்சிவாய நமக, ஓம் நமோ நாராயண நமக. இந்த புதிய சேனல் சக்ஸஸ் என்ற பெயரில் தொடங்கியதற்கு முக்கிய காரணம், பலர் இந்த கொரோனா காலகட்டத்திலும் சரி, அதற்கு முன்கூட்டியும் சரி, நாம் பல தொழில்கள் செய்து வந்துள்ளோம். ஆனால் தற்பொழுது அனைவருக்குமே இந்த தொழில்கள் முடங்கி உள்ளது, தடங்கலாகி உள்ளது. எனவே இதை கண்டு துவண்டு விடாமல் மீண்டும் நாம் முயற்சி எடுத்து வெற்றி அடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு நான் உள்பட அனைவரும் இந்த தோல்வியிலிருந்து சக்ஸஸ் ஆக வேண்டும் என்று மிகுந்த ஒரு உற்சாகத்துடன் மீண்டும் இந்த புதிய சேனலை சக்ஸஸ் என்ற பெயரில் தொடங்கியுள்ளேன். இந்த சக்ஸஸ் என்ற பெயரின் அர்த்தம் நான் இப்படி பார்க்கிறேன். அதாவது சக்ஸஸ் என்ற சொல்லுக்கு 7 எழுத்துக்கள் உள்ளன. SUCCESS என்ற 7 எழுத்துக்கள் உள்ளன. இந்த எஸ் என்ற எழுத்துக்கு சிம்பிள் என்று நான் ஒரு அர்த்தத்தை இதன் மூலம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதாவது நாம் எப்பொழுதும் சிம்பிளாக இருந்தால், நம் பழகும் இடத்திலும் சிம்பிளாக பழகினால் நம்மிடம் அனைவரும் வந்து நன்கு நெருங்கி பழகுவார்கள். அதே போல் நம்மளை அணுகி சில காரியங்களை கொடுப்பார்கள். தொழில்களிலும் நாம் சிம்பிளாக இருந்தால் பல முன்னேற்றம் கிடைக்கும் என்பதில் மிகுந்த நம்பிக்கை உண்டு. அதனால் எப்பொழுதும் வளர்ச்சி அடைந்தாலும் மிகவும் எளிமையாக சிம்பிளாக இருந்தால் நமக்கு வெற்றி நிச்சயம். எனவே சக்ஸஸ் தான் அந்த காரியத்தில் நடக்கும். அதே போல் யூ என்றால் அல்டிமேட் என்ற அர்த்தம் என்னவென்றால், இறுதி வரைக்கும் உறுதியாக போராடக்கூடிய எண்ணம் இருக்க வேண்டும். எந்த காரணத்து கொண்டும் துணிந்து இறங்கி வேலை செய்ய வேண்டும். கடுமையான உழைப்பு, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, நிதானம், பொறுமை போன்ற அனைத்தும் ஒருமித்த கருத்தோடு எந்த தொழில் செய்தாலும் கண்டிப்பாக இறுதி வரை போராடி வெற்றி காண முடியும். அதே போல் சி என்றால் கேர்ஃபுல் என்பது மிகவும் கவனமாக எந்த வேலையை செய்தாலும் செய்ய வேண்டும். கேர்லெஸ்ஸாக இருந்தால் நமக்கு எந்த வேலையும் கொடுக்க மாட்டார்கள், நம்பிக்கையும் வராது மற்றவர்களுக்கு. எனவே எதை செய்தாலும், எந்த பொருளை நாம் உபயோகப்படுத்தினாலும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். எனவே கேர்ஃபுல்லாக இருந்தால் சக்ஸஸ் ஆக முடியும் வாழ்க்கையில். அதே போல் சி என்றால் கான்ஃபிடன்ஸ் என்றால் எப்பொழுதும் கவனமாகவும் தன்னம்பிக்கையுடனும் எந்த பொருளை எடுத்தாலும், எந்த தொழில் செய்தாலும் அதில் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த கான்ஃபிடென்ட் தான் நமக்கு உறுதுணையாக இருந்து வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும், வெற்றி அடையும் செய்யும். எனவே நமக்கு எந்த தொழில் செய்தாலும் ஒரு கான்ஃபிடென்ட் வேணும். எனவே அதன் மூலம் சக்ஸஸ் கிடைக்கும். அதே போல் இ என்றால் எக்ஸ்ட்ராடினரி என்றால் மற்றவர்கள் சாதாரணமாக செய்யக்கூடிய வேலையை நாம் மேலும் விரைவாக செய்து முடிக்க வேண்டும். அதே போல் சுத்தமாகவும் ஒரு அழகாகவும் செய்தால் அந்த பொருளுக்கு விலையும் அதிகமாக கிடைக்கும். அதே போல் மற்றவர்களுடைய வேலைக்கு நம் வேலை சிறந்ததாக என்று எண்ணி நமக்கு வேலையும் கிடைக்கும். எனவே எக்ஸ்ட்ராடினரியாக ஒரு வேலை செய்யும்போது அந்த காரியம் சக்ஸஸ் ஆகும். அதே போல் எஸ் என்றால் சின்சியர் என்பது அனைவரும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு பொருள். அதாவது எந்த தொழில் செய்தாலும் சின்சியராக இருக்க வேண்டும், நிதானமாக இருக்க வேண்டும். அந்த சின்சியர் என்பது ஒரு வாழ்க்கையில் எந்த துறையிலும் சக்ஸஸ் கிடைக்க வாய்ப்பு வரும். அந்த சின்சியர் தான் நமக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். எனவே சின்சியராக இருக்க வேண்டும். அதே போல் எஸ் என்றால் ஸ்மைல். இது மிகவும் முக்கியமானது. எப்பொழுதுமே நாம் சிரித்த முகத்துடன் இருக்க வேண்டும். எல்லோரிடமும் பழகும்போது சிரித்த முகத்துடன் பழகினால் நமக்கு எந்த வேலை கொடுத்தாலும் இவர் கண்டிப்பாக செய்து விடுவார் என்று கொடுத்து
நாம் வாழ்க்கையில் சக்ஸஸ் கிடைக்கும். எனவே ஸ்மைலாக இருக்க வேண்டும். சிம்பிள், அதே போல் அல்டிமேட், அதே போல் கேர்ஃபுல், கான்ஃபிடென்ஸ், எக்ஸ்ட்ராடினரி, சின்சியர், ஸ்மைல், இந்த 7 எழுத்துக்களுக்கும் இந்த அர்த்தத்தை நான் என்னுடைய கண்ணோட்டத்தில் இதில் பார்த்திருக்கிறேன். நீங்களும் இதே போல கடைபிடித்தால் மேலும் தங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றமும் வெற்றியும் கிடைக்கும். வேதனையை கண்டு துவண்டு விடாமல் மேலும் முயற்சி எடுத்து தன்னம்பிக்கையுடன் அனைவரும் சுறுசுறுப்பாக ஒரு முயற்சி எடுத்து இந்த வாழ்க்கையில் மேலும் மீண்டு வருவோம் என்று எல்லாம் வரை இறைவனை பிரார்த்திக்கிறேன். எல்லோருக்கும் இந்த சோதனை காலம், கொரோனா காலம் என்பது எல்லோரும் மிகவும் கஷ்டப்பட்டு உள்ளோம். எனவே இதிலிருந்து மீள இந்த சக்ஸஸ் என்ற வார்த்தையின் மூலம் எல்லோரும் இதை ரெகுலராக நினைத்து விடாமுயற்சியுடன் தன்னம்பிக்கையுடன் இருந்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற பாதையை நோக்கி சக்ஸஸ் என்ற ஒரு முயற்சியை அடியை எடுத்து வைப்போம் என்று இதன் மூலம் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சேனல் மூலம் தொடர்ந்து நீங்கள் எனக்கு மேலும் சப்ஸ்கிரைப் செய்து ஷேர், லைக், கமெண்ட் செய்து நீங்கள் தொடர்ந்து உற்சாகப்படுத்தி வர வேண்டும். உங்களை அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். எனவே இந்த சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.